கத்தாதே, கை நிறைய கொடுக்கத்தான் கையை பிடித்திருக்கிறேன். முறைக்குண்டியாவோட ஒண்ணும் படிக்காதியா? அந்த முறை என்ன பண்ணாலும் விடு அவளை. நடுத்தெருவில் ஒரு பெண்ணை கையை பிடித்தெடுக்கும் அளவுக்கு உனக்கு துணிச்சலா? யாரடா நீ? இந்நாட்டு தளபதி. அபலை பெண்ணிடம் வீரத்தை காட்டும் உனக்கு அப்படி ஒரு பட்டமா? என்ன சொன்னாய்? மீண்டும் அவரை சந்திக்கிறேன். அப்பா, நீ உங்க அப்பாவை கூப்பிடுற சரி, அவர் என்ன அவரோட அப்பாவை கூப்பிடுறாரா? அப்பா என்ன மாமா வாய் பிடிப்பா, விட்ட வேண்டியதானே, அதை ஏன் பிடிச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறீங்க? வசூல குடுறா. வசூல்? ஆமா. என்னது இவ்வளவுதானா இன்னைக்கு? நான் என்ன வசூல் சக்கரவர்த்தியா? அவ்வளவுதான் சொல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு இவ்வளவுதான். அவங்க கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? உன்ன வெளியவர கோவப்படாதீங்க. ஏய், என் கையை இறக்கி விடு. முடியாது, கையை இறக்கி விட்டா உன் பொண்ணு அறையுவ. ஐயோ, நான் அறையிலடா, இறக்கி விடுறா. என் பொண்ணு நான் ஆடிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீ யாரா? ஐயோ, அவர் இல்லன்னா உன் பொண்ணு நீ உயிரோட பார்த்தே இருக்க முடியாத. ஆமாப்பா, இன்னைக்கு வித்தை காட்டும் போது அந்த பாவி முராத் வந்து என் கையை பிடிச்சு இழுத்தான். சச்சி, சச் இவன் அலறான். நான் அல்லான்னு கூப்பிட்டேன். உடனே அப்துல்லாவை அல்லாதான் அனுப்பிச்சிருக்கணும். அவர் கொடுத்த உதவியில முராது கூட்டத்தோட ஓடிட்டான். இப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவரை போய் யாருன்னு கேக்குற? வசூல் எவ்வளவுன்ற? அப்துல்லா சாப், என் திமாக் தவுக்கால அடிக்கணும் சாப். என்ன மன்னிச்சிடு சாப். வந்து உட்காரு சாப். அதே குர்சி தொட தொட. உட்கார் சாப். உட்கார் உட்கார். தம்பி, முராது மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஏது தம்பி பாதுகாப்பு? ஒரு காலத்துல இந்த தேசமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பொல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சு போய் ஊரே நாசமா போச்சு. ஐயா, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தேசத்து இளவரசர் குருகுலம் போன போது சுபேதான ஒரு நாட்டியக்காரிங்க வந்து அவளுக்கு தாளம் கட்டிக்கிட்டே முரான் அவர் பின்னாலேயே வந்து 2 பேருமா சேர்ந்து மன்னர் ஹுசேனை மயக்கி விட்டாங்க. அதா குடி வெறியிலையும் சுபேத ஆசையிலையும் மூழ்கி கிடக்கிறாரு இந்த ராஜா. சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு முரான் தானே சேனாதிபதினு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. அப்போ இதை கண்டிக்க யாருமே முன் வரலையா? வந்தார், முஸ்தாபான்னு ஒரு நல்ல மந்திரி வந்தார். ஆனா அவரு இந்த நாட்டை விட்டே போயிட்டார். அப்படின்னா ராணி கத்திஜாவும் அவங்க மக ஷக்கீலாவும் என்ன ஆனாங்க? பல பேர் பல விதமா சொல்றாங்க. அவங்க யாருக்கும் ஊர்லயே அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இளவரசர் போன போதே நல்லதெல்லாம் அவர் கூடவே சேர்ந்து போயிடுச்சு. ஆனா அவரை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு நாட்டை மறந்துட்டு எங்க ஏட்ட புரட்ட போயிருக்கானா முட்டாள். சரி சரி அப்துல்லா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். எங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முட்டாளுக்கு எப்படி பசிக்கும்? அப்படின்னா நான் தான் அந்த இளவரசன் அப்துல்லா. சச்சி, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாடு இந்த நிலைமைக்கு வந்தும் அதை கவனிக்க முடியாத நிலைமையில நான் இருந்தனே, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உண்மையை உணர வச்ச உங்களுக்கு இங்க நன்றி. நான் எப்பவே அரசரை பார்க்கணும். இளவரசே, 300 பொன். இதெல்லாம் ஊரு வரத்துக்கு முன்னாலேயே வாங்கோ வாங்கோன்னு கதவை தயாரா திறந்து வச்சுக்கிட்டு பொம்பளைங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்க என்ன சொல்றது? இந்த உலகமே சொல்லும். பாத்தா சக்கர நத்திர பத்ரா நான் தெரியாத ஆளே இல்ல. முதல்ல குளிங்க. பத்ரா, அது என்ன உங்க நாட்டுல ஒரு பக்கம் ஆண்களை விளக்கு மாட்டி எழுத்துட்டு போறாங்க, மறுபக்கம் இப்படி உபச்சாரம் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன? இங்க ரெண்டா இருக்கா பேசாம அம்மா ஒரே இடத்துல பண்றீங்க. என்ன காரணம் பத்ரா? எல்லாம் அழகுனால வந்த ஆபத்து. அழகுனால வந்த ஆபத்தா? ஆமா, இந்த ஊர்ல மும்தாஜ்னு ஒரு பேரழகி இருக்கிறான். பொண்ணுக்கு பொண்ணு மோதிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு 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 கொள்ளை அழகு. என்ன பண்றீங்க? நான் இங்க இருக்க எப்படிவா? மெதுவா பண்ணுங்க. என்னமோ சொன்னீங்க, என்ன மும்தாஜா? ரொம்ப அழகா, அழகோ அழகா. அவசியம் பார்த்தாடுவேன். எங்க இருப்பாங்க, எப்படி பார்க்கலாம்? முதல்ல 10,000 பொண்ணு கட்டணும். அப்புறம் அவங்க சொல்ற விதிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டா போச்சு. அப்புறம் மும்தாஜ ஜெயிச்சா நிக்கா, இல்ல அக்கா பிச்சு விலங்க மாட்டி அழக முகாமில தள்ளிடுவாங்க. அப்துல்லா, மும்தாஜாமே நீ என்ன சொல்ற? முயற்சி பண்ணி பார்க்கலாமா? போய் கூட அழைச்சிட்டு வந்தேன். ஒரு லட்சிய பயணம் போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கலாமா? லட்சிய பயணம் ரொம்ப தூரம் போறோமே, இடைவெளியில கொஞ்சம் இழப்பாருனா என்ன தப்பா? சும்மாடா. மும்தாஜ் மும்தாஜ்
யாருது? மும்தாஜ். பேரழகி மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்ன அப்படி பாக்குற? முல்லை பல்லழகி, மொய்குழல் முத்தழகி, மோதிர விரல் அழகி, வர்ணிப்பதிலேயே இவ்வளவு களைப்பா? உலகம் புகழான் அழகா இல்லையா? உன்னை விட நான் அழகா? நம்ம சீக்கிரமா நிக்காம முடிச்சோம். என்ன என்ன அதுல ஒரு சின்ன உண்மை அடக்கி இருக்கு. என்ன மும்தாஸ், உடம்புல ஏதாவது பாரியா? நம்ம 2 பேருமே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இல்ல. என்ன மும்தாஸ்? அதுதான் இல்ல. எதுதான் இல்ல? நான் மும்தாஜே இல்ல. குலாபி. எனக்கு மும்தாஜ பார்க்கணும். போவாத பையா, நான் மம்மு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். மம்மு இங்க வந்து போட்டியில கலந்து தோத்து போன அடிமைகளின் பட்டியலை படிக்கிறேன். ஈராக் நாட்டு இப்ராஹிம், பாலஸ்தீன நாட்டு பக்ருதீன், பாரசீக நாட்டு பாட்ஷா, அரபு நாட்டு அல்லாஹ். என்ன விஷயம்? நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்பாவி வந்திருக்கான். சின்ன பையன். அப்பாவியாவது சிப்பாயாவது 10,000 பொன் கொண்டு வந்திருக்கானா? கொண்டு வந்திருக்கான். உள்ளாவிடு. பள்ளி. ஐயோ, எனக்கு மும்தாஸ காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. அடிச்சி காட்டுங்க காட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்லுவேன். இங்க எல்லாத்துக்குமே இவர்தான். உன்ன இடிப்பேன் தெரியுமா? சலாம் போடு. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன அவரு சலாம் போடுறேன், பதிலே பேச மாட்டேங்கிறாரு. பொண்ண கையில வை, அப்பதான் பேச்சு வரும். 10,000 பொன். பொண்ணுதான் கொடுத்தாச்சா? மும்தாஜ பார்க்க போறேன். பொண்ண கொடுத்தா உடனே வா. பின்னப்பா போட்டிக்கு எவ்வளவு நிபந்தனை இருக்கு உனக்கு தெரியுமா? சொல்ல. இல்ல, முதல்ல ஓவிய போட்டி. பொண்ணை கொடுத்துட்டு நான் என்ன வரையறதுக்கா வந்தேன்? எது சொன்னாலும் செய்யணும். என்னென்ன சொல்லுவ? அதாவது மும்தாஜ் பம்பரமா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பா, அவளை அப்படியே நீ ஓவியமா வரையணும். என்னத்துக்கு பம்பரமா ஆடும்போது மும்தாஜ் வரையணும்? அதுக்கு பம்பரத்தையே வரைஞ்சிடறேன். இது தேரா பொண்ணுதான் தேவை. நான் மும்தாஜ பார்க்கணும். 2வது போட்டி. மும்தாஜ் பாடிக்கிட்டே கேள்வி கேட்பா, நீ பாடிக்கிட்டே பதில் சொல்லணும். என்னது ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும்? என்ன பார்த்தா என்ன பால்காரர் மாதிரியா தெரியுது? மம்மு, இவன் சுத்த அழுக்கா. எடுத்துக்கூட. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம். மும்தாஜ் தான் வேணும். 3வது போட்டி என்னங்க? 3வது போட்டி அது உன் வேலையை பொறுத்தது, எங்க மூளையை பொறுத்தது. அந்த நேரத்துல தான் நான் சொல்லுவேன். ஆமா, முடிவை யாருங்க சொல்றது? நடுவர்கள் வச்சிருக்கிறோம். எங்க என்னங்க இது நியாயம்? போட்டி நீங்களே, நடுவர்களும் நீங்க வச்ச ஆளுகளே. குலாபி, நீ சொன்ன மாதிரி இவன் சுத்த சின்ன அல்கா பையன். எடுத்துக்கூட. இது வேணாம். நீ யாருப்பா? நீ ஒரு நடுவரா? நடுவுல இருக்கா? நடுவரா? போட்டிகள் ஆரம்பமாகட்டும். அதான கேட்ட, என்னமோ நடந்து போச்சுன்னு நினைச்சேன். அப்துல்லா, அப்துல்லா, அங்கங்க பணத்தை கொடுத்து அடிமைகளை வாங்குவாங்க. எங்க பாத்தியா 10,000 பொண்ண மும்தாஜ் கொடுத்துட்டு அடிமையா போறேன். அடிமைகள் முகாமுக்கு கூட்டு போறாங்க. விட்டாத, காப்பாத்து காப்பாத்து அப்துல்லா, காப்பாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கொண்டு வா. ஓவியக்கலைக்கு மதிப்பளிக்கும் முறையிலே மும்தாஜ் அவர்கள் இந்த வண்ணக் கலவையை தொட்டு தர வேண்டுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மும்தாஜ், பெருசா துள்ளியே, துள்ற மாடு பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகும்? நம்ம மும்தாஜ் தான் பம்பரம் போல ஆடிக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தார், வாய பொளந்து நின்னுட்டார். மேத மாதிரி வந்து நின்னாரு. மேத எல்லாம் போததானே, அப்படித்தான் நிப்ப. பாவம் புள்ள 2வது போட்டி வரைக்குமாவது தாளோன்னு நினைச்சேன். மூதேவி, ஒத்த நாடி தாங்காது. ஏப்பா, 10,000 பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ண கூடாதா? ஒரு ஜவ்வாது, ஜாப்பத்ரி, ஏலக்காய் வித்து பொழைச்சுக்கிறதானே. மம்மு என்னதான் வரைஞ்சிருக்கிறாருன்னு ஒரு வரைஞ்சு கிழிச்சாரு. கைதி முகாம் தான், திறந்துதான் பாப்போமே. திறக்காம எப்படி பாக்குறது? நம்ம
நாம தான் செவ்வாது இறக்க வைக்கணும் போல இருக்குது மம்மு. மும்தாஜின் உடம்பு அப்படியே இருக்கிறதே. ஒண்ணு மட்டும் இல்ல, நெத்தியில வேர்வை இல்ல மம்மு. பூதேவி முழு உருவத்தை எழுதிட்டான், நெத்தியில வேர்வை இல்லையா? வேர்வை எழுதுனா நாட்டம். என்னால நம்பவே முடியலையே. நீங்க என்ன கூட தான் நம்புறதே இல்ல. மாமா, அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? பாரு பாரு, நம்ம கண்ணை எல்லாம் காட்டி விட்டான். இவன் எழுதல, இது ஏதோ குட்டி சாத்தான் வேலை. இதை எப்படி வரைந்தீர்கள்? கேள்விக்கு பதில். பதில் சொல்லும் ஞானம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் திறன் பேரழைக்கு இருக்கிறதா என்றுதான். இது வீண் பேச்சு. மும்தாஜ் கலைஞனின் தூரிகையில் சிக்காத ஒரு காரிகை அந்த ஆண்டவனே இன்னும் படைக்கவில்லை. என் கலை திறமையினால் உன்னை கைது செய்து விட்டேன். என் சித்திரத்தில் உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். ஓவியம் என்னை போலவே இருக்கிறது என்ற பெருமையில் தானே துள்ளுகிறீர். இதில் தான் நீர் என்னிடம் பிடிபட்டு விட்டீர். என்ன? பாக்தாதில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த ஆடவன் கண்ணுமே தீண்டிராத என் அழகு மேனியை பழகியவர் போல் எப்படி வரைந்தீர்? என்னை பார்த்தவர்கள் அனைவருமே கைதி முகாமில் இருக்கும் போது அரங்கத்தில் பந்தாக சுற்றித் திரிந்த என்னை ஒரே நிலையில் ஒரே கோணத்தில் எப்படி கொண்டு வந்தீர்? ஏன் சிரிக்கிறீர்? திருட்டுத்தனமாக எங்கிருந்தோ ஒளிந்து நின்று என்னை பார்த்திருக்கிறீர், உண்மைதானே? இல்லை. தயாரறை ஜன்னல் வழியாக? இல்லை. நீராடும் குளத்தில்? அந்த இடத்திற்கு நான் வந்திருந்தால் நீரில் துள்ளும் அழகிய மீன்களை விட்டுவிட்டு தங்களையா பார்த்தேன். வேண்டாம் அம்மு, வேண்டாம். உனக்கு கோபம் தாங்காது. திமிரான பேச்சு. எப்படியோ எங்கிருந்தோ என்னை பார்த்து விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்து விட்டு தான் எழுதினேன். என்ன? எங்கள் ஓவிய கலை முறைப்படி மும்தாஜ் வந்து தூரிகையை தொட்டு கொடுத்து துவைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அல்லவா? ஆமாம். அப்பொழுது மும்தாஜின் கரத்தை நான் பார்த்தேன். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி ஒரு பெண்ணின் கை இப்படி இருந்தால் மற்ற அங்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கற்பனை செய்து பார்த்தேன். அதன் முடிவே இந்த ஓவியம். அப்துல்லாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் போட்டியில் அவர் வெற்றி பெற்றதாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாரும் பொருள் சாயலுக்குள்ள 10க்கு 10 குடி வெட்டி ஆகணும். சீக்கிரம். எல்லாருக்கும் 6க்கு 3 தோணுனா போதுமே, உனக்கு ஏன் 10க்கு 10 புரண்டு புரண்டு சாக போறியா? யோ, மம்முட்டியோட எவனாவது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வெட்டிங்க, உங்களை வெட்டி போட்டுருவேன். வந்து பாரு. ஏன் வந்தா என்ன? அங்க என்ன இருக்கு? புதையல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? புதையலா? என்னையா அது டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏயா, புதையல் இருந்தா டங்குன்னு கேட்கா பின்ன டும்முன்னு கேட்கும். நான் வெட்டுறேன், நீ உட்காரு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாரு. வெட்டு. என்ன ஏமாத்தவா பாக்குற? அயோக்கிய பயல, மேல வந்து உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன்ன வேலை நேரத்துல என்னடா இங்க தகராறு? எங்க அங்க போறாங்க. பெரிய ஆளியா நீ? புதையல் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டியே. நான் ஒண்ணு ஏமாத்துறீங்க? எனக்கு கிடைச்ச புதையலே நீதானே. அப்படின்னா? ஆமா, முதல் போட்டியிலே நான் உன் அழகுல மயங்கிட்டேன். கையில 10,000 பொண்ணு இருந்தா மும்தாஜ், வெறுங்கையோட கைதியா இருந்தா நானா? இந்த சாமர்த்தியத்தை அங்க காமிக்கிறதானே போட்டியில. காமிச்சிருந்தா மும்தாஜ் கிடைச்சிருப்பா. எனக்கு வேணாமா மும்தாஜ்? மும்தாஜியா வேணாம் சொல்லிட்டு? ஆமா, உன் அழகுல மும்தாஜ அப்படியே அழிச்சுட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா நீதான் பெருசு. நிஜமாவா சொல்றேன்? இன்னையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், வேணான்றியா? ஆமா, அவன் என்ன காதல சுத்த அறிவு கட்டவனா இருக்கான். போட்டியில பொம்பளை ஆடுறத பார்த்து பொம்மையா போட்டுட்டு இருப்பான் ஒருத்தன். போட்டானே இன்னைக்கு ஒருத்தன். யாரோ அப்துல்லாவா? அப்துல்லாவா? நம்ம அப்துல்லாவா? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்கிட்ட படிச்ச பையன். அப்துல்லா அவர்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார் என்பதை தெரிவிக்கிறோம். முபாரக். சுக்ரியா. கமால், உங்க எல்லாருக்கும் விடுதலை, விடுதலை. தம்பி, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. யாருமே வெல்லக்கூடாதுன்னு தான் இந்த போட்டியை வச்சேன். ஆனா எல்லாம் வல்ல ஆண்டவன் ஒன்னு அனுப்பிச்ச அகங்காரத்தை அழிச்சுட்டான். மன்னிச்சிடு. உங்களை மன்னிக்க நான் யார்? தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டால் தானாக மன்னிப்பு கிடைக்கும். அடிமை முகாமில் உள்ளவர்களை விடுவித்து விட்டீர்களா? அப்துல்லா, உனக்கு நன்றி எப்படி சொல்றதுன்னே தெரியலப்பா. எல்லோரும் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும்.
அவர்கள் விடுதலைக்கு நீதான் காரணம். யார் காரணமோ எல்லாம் நன்மையா முடிஞ்சது. ஐயா, என் நாட்டிலிருந்து நான் எதற்கோ புறப்பட்டேன், எங்கேயோ வந்து தங்கினேன். உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையில் இது ஒரு சாதனை அல்ல, ஏதோ சில பேருக்கு நன்மை செய்ய முடிந்ததே என்ற ஒரு மன நிம்மதியோடு நான் போய் வருகிறேன். அப்துல்லா இல்ல, அப்துல்லா மும்தாஜ நிக்கா செய்துகிட்டு உன் இஷ்டம் போல நீ எங்க வேணாலும் போகலாம். மன்னிக்க வேண்டும், நான் திருமணம் செய்து கொள்ளும் நிலைமையில் இப்பொழுது இல்லை. தம்பி, கனி கொம்புல பல நாள் இருக்கலாம், அத பறிச்ச பிற்பாடு வச்சு காப்பாற்ற முடியாது. அத மாதிரி தான் பொண்ணு. ஐயா, எனக்கு திருமணம் நடக்கும் பிராப்தம் இருந்தால் அது மும்தாஜோடு தான் இருக்கும். ஆனால் திருமணம் நடக்க ஒரு கடமை குறுக்கிடுகிறது. அதை நிறைவேற்றிய பின் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுது. என்ன கடமை அது? என் தாய் தங்கை இருவரையும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? ஐயா, உங்க கேள்விக்கு ஒரு பெரிய கதையே சொல்லணும். அவரை யாருன்னு நினைச்சீங்க? குலிஸ்தான் நாட்டு இளவரசர் அப்துல்லா. இளவரசரா? நான் அப்பவே நினைச்சேன், முகத்துல ராஜக்கலை இருந்தது. கடை முகத்துல பார்க்காம வேற எங்க பாப்ப? மும்தாஜ், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஒரு ராஜ குடும்பத்துல வாழ்க்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் நீ காத்திருந்த போல இருக்கு. அப்துல்லா, உன் தாய் தங்கையை பத்தி சொன்னா நாங்களும் தேட முயற்சிக்கிறோம். நன்றி. எங்கள் அரண்மனைக்கு வந்த ஒரு சதி கூட்டம் அவர்களை நாட்டை விட்டே விரட்டிவிட்டது. அவர்களை கண்டுபிடித்து உரிய மதிப்பை தேடி தருவதாக சபதம் செய்து வந்திருக்கிறேன். அவர்கள் பாக்தாத் நகரில் இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் முதல் மந்திரி இந்த நாட்டைச் சேர்ந்தவர், இங்குதான் இருப்பதாக கேள்வி. அவர்களுக்குத்தான் என் தாய் தங்கையை பற்றி தெரிந்திருப்பது. அவர் பெயர் முகமது முஸ்தாபா. முஸ்தாபா? இந்த ஊர் மலை மேல இருக்கும் மசூதியில ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் பேரு முஸ்தாபா. மும்தாஜ், போய் வரவா? போய் வருவோமா என்று கேட்கக்கூடாது. தாயையும் தங்கையும் தேடி போகிறேன். இடையில் எத்தனை வேதனைகளை தாங்க வேண்டும் தெரியுமா? இந்த பிரிவும் ஒரு வேதனை தானே. பிரிவுதான் காதலை வளர்க்கிறது என்று காவியங்கள். எல்லோருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துவிட்டு என்னை மட்டும் சிறை வைத்து செல்ல வேண்டாம். இந்த மனச்சிறையில் என்னை கூட்டி வைத்து விட்டு தானே செல்கிறேன். விரைவில் திரும்பி விடுகிறேன். அதுவரை இந்த உடலில் உயிர் இருக்குமோ இருக்காதோ? மும்தாஜ், இந்த உயிர் என்னுடையது, அதை பிரிக்க யாராலும் முடியாது. மும்தாஜ், ஏன் கண்ணீர்? சௌதாகர் மருமகள் மலிகா மும்தாஜ் எப்பொழுதுமே ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரண ஒரு பெண்ணாகி விடக்கூடாது. என் மனைவி என்று சொல்ல முடியாமல் இத்தனை பட்டங்களை சொல்லி என்னையே எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? சரி, என் மனைவி மும்தாஜ் பேகம். வேண்டாம், பேகம் என்றும் சொல்ல வேண்டாம். பேகம் என்றாலே வேதனையே இல்லாதவள் என்ற அர்த்தம். நீங்கள் தான் என்னை பிரிந்து செல்கிறீர்களே. நான் பிரிந்தால் நினைவுமா பிரிந்து விடப் போகிறது. வரும் வரையில் நினைத்துக் கொண்டே இரு. முடியாது, என் நினைவேதான் நீங்களாகி விட்டீர்களே. மும்தாஜ், நேரமாகிறது, விடை கொடு. வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கண்ணால் பேசு. அதையும் கண்ணீர் மறைத்திருக்கிறதே. மும்தாஜ், இதோ பார், நம் திருமணத்திற்கு உனக்கு கருகுமணி கட்டுவதற்கு என் தாயாரும் நாத்தி பட்டம் கட்ட என் தங்கையும் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். போய் வாருங்கள், விரைவில் திரும்பி வந்து விடுங்கள். நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன். பிரிஞ்சு போக மாட்டேன். அஞ்சா நெஞ்சன், குலிஸ்தான் சிங்கம், அப்துல்லாவின் தோழர், ஒரு சாதாரண மனுஷனை போல இப்படி பேசலாமா? போ 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 போன்னு விரட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஏன் அழற? என்ன ஆச்சு இப்போ சொல்லு. ஐயோ, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்ப கண்ணால பேசு. கண்ணீர் மறைக்குதே. மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? தொடச்சிட்டு பேசு. ஐயோ, நான் உன் காலை சாவடிக்க விரும்பல. என்ன கமல், என்ன உங்களுக்குள்ள சச்சரவு? ஒண்ணு இல்ல அப்துல்லா, நான் உன்னோட வரேன்னு சொல்றேன். இவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றான். பிரிவு விடாது தாங்க முடியலையா? ஓர அழவா. அடப்பாவி, பிரியறது பாவம்னா அந்த பாவம் எனக்கு வந்தா பரவாயில்ல. நான் பாவத்தாம ஒரு மனத்தை கல்லாக்கிட்ட விடை கொடு. சென்று வருகிறேன். அவ கிடக்கட்டும். அப்துல்லா, நீ வா. காதர் மாமா, நானும் அப்துல்லாவும் சென்று வருகிறோம். எப்ப அப்துல்லா பொம்பளையா மாறினாரு? நிஞ்சா, உன்னால பிரிய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்துல்லா உத்தரவு கொடுத்தா வேணா கூட்டி போறேன். கமல், சுரையா இங்கேயே இருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம்.
அவர்கள் அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போயிருக்க. நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தலைவரே, நமது எல்லைக்குள் புகுந்தார்கள். இழுத்து வந்தோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இலைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்தராக்கி சிந்தராக்கி ரபாக். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? அண்டா எங்களுக்கு என்னத்துக்கு வெந்நீர்? பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்குள் உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிட போகிறோம். நாகரிகமற்ற காட்டு விராண்டிகள், இது என்ன கொடுமை? இந்த காய்கறியோட உன்னை கண்டன் துண்டமா வெட்டி மாட்டுக்குழுப்புல புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குன்னு தெரியுமா? மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் உன் ரத்த பசிக்கு என்ன இறையாது, அவனை விட்டுவிடு. முதலில் சிறுத்து பிறகு பெருசு. நிறுத்துங்கள். பூசாரி, ஏன் நிறுத்துகிறாய்? தலைவா, இவர் முகத்தை பாருங்கள். நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். தெய்வமே, கண்கின்ற கடவுளே, மக்களே, இதுவரையில் நாம் வணங்கி வந்த தெய்வம் இப்போது நம் கண் முன்னையே வந்திருக்கிறது. வணங்குங்கள், எல்லோரும் வணங்குங்கள். தெய்வமே, செங்கோல் ஆண்டவரை ஆசனத்தில் அமர செய்யுங்கள். யார் நீ? என்னையா? உன்னைத்தான். யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீயா தலைவன்? எப்படி தலைவன்? சந்து மணியில் என்றாயா? சவால் விட்டாயா? சிந்து பாடினாயா? தேர்தலுக்கு வந்தாயா? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம். இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்டெருமைக்கு உன்னை விட அதிக பலம். நியாயப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும். கடவுளே, கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியும். அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தாழ். அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது, கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால தான் இங்கேயும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே, வா இந்த பக்கம். தலைவர் பையன் போவது பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து விட்டு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனை, எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாது. வருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா இல்லை? குழம்புகிறாய், குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை.
ஏம்மா, கனவுல கண்டதை நினைச்சு யாராவது வருத்தப்பட்டு இருப்பாங்களா? நானும் எத்தனையோ கனவு கண்டிருக்கிறேன். வெளிவா சொல்றேன். உன் கனவையா கேட்டேன். உனக்கு என்ன வரும் எனக்கு தெரியாது. அம்மா, ஒருத்தருக்கு கனவுல ஆபத்துன்னா உண்மையிலேயே நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இல்ல மாமா, என் மனசு கேட்கல. நிச்சயமா அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆமா, இந்த அர்த்தராத்திரி நேரத்துல அவரை போய் எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியலையே மம்மு. நீ சும்மா பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்ப நான் யார்? நீ சொல்லியா? முண்டா சும்மா. ஏண்டி கண்ணு, அவர் கனவுல வந்தாருன்னு சொன்னியே, அவர் இருக்கிற இடம், நாம போன தங்குற இடம், இதெல்லாம் தெளிவா விலாசத்தோட தெரிஞ்சுதா? விலாசம்? நீ போய் தங்குற இடம், அவர் தங்குற இடம் எல்லாம் கனவுல. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கொஞ்சம் பொறுமா, வெடியட்டும். வாங்க 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 வெற்றி மாமா. இருக்கு. இது என்ன அநியாயம்? நீங்க சாப்பிடலாமா? நான் சாப்பிடாம கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்குதே. எங்களை சோதிக்கிறீங்க. கடவுள் சாப்பிட்டா யாராவது படைப்பாங்களா? ஒண்ணுகளா, இவருக்கு படைக்கிறதோட சரி, சாப்பிடறதெல்லாம் நீங்க தான். இல்ல கண்ணை குத்துப்படுவாரு கடவுள். கண்ணு இங்க இருக்கு. சாமி, என்ன பக்தா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சமயத்துல பார்க்க வந்திய? நல்ல சமயத்துலதான் என் கல்யாண காரியமா போறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். நிறைய இருக்கு. உனக்கு கல்யாணமும் நடக்கும், கையோட காரியமும் நடக்கும். ஆஹா, அந்த ராஜி, இந்த ராஜி. கடவுளே, ரொம்ப நாளா எங்க மனசுல இருக்கிற சந்தேகம் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீ எல்லாம் தீர்த்துட்டு இருக்கிற என்ன சந்தேகம்? சொல்லி தொலை. சாமி, சாமி, என் வயசும் அழகும் அப்படியே இருக்கணும். என்ன செய்யணும்? உன் வயசு 16க்கு மேல எண்ணவே எண்ணாத. உன்னை விட வயசுல மூத்தவங்களா பார்த்து பழகு. உன்னுடைய வயசும் அழகும் அப்படியே இருக்கும். என் கணவர் எங்கிட்ட ஆசையா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி கடிச்சா எப்படி ஆசையா இருப்பான்? ஒண்ணு இல்ல, அதாவது உன் புருஷன் தெரியுமா இல்லன்ற தலாக், விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக். அவனையும் விவாகரத்து பண்ணு, 3வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக் தலாக். இப்படி ரத்தா பண்ணிட்டா வா, முதல்ல ரத்து செஞ்சவனே உனக்கு முத்து மாதிரி தெரியும். என்ன அன்பா இருக்கிற. ஐயோ ஐயோ, குறும்புக்காரி. உன்னோட இருக்க கொடுத்து வைக்கலையே அவனுக்கு. நீ மாத்திரம் கல்யாணத்தை பண்ணிட்டு குடுத்தல் நடத்தி காலாகத்துல ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு லாலி லீலி லாலி லீலா. சாமி, நாங்க அக்கா தங்கச்சி 4 பேர். இந்த ஆளுக்கு ஒரு மத்தியா கொண்டு கொடு. அது என்ன சாமி, நாங்க 4 பேரும் ஒருத்தரையா காதலிக்கிறோம். எங்க கதி என்ன வருது? உங்க கதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அவன் கதிதான் அதோ கதி. நீங்க 4 பேரா மொத்தம் சௌரியமா போச்சு. பக்கத்துக்கு ஒருத்தரா நின்னு 4 பேரும் தூக்கிட்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருங்க. என்ன முடிக்க முடியலையா? நெய் வைக்க வச்சாச்சு. அடுத்தது அபிஷேகமா? கேள்வி நேரம் முடிச்சு போச்சு. இனி அடுத்தது தியானம். எல்லாரும் இப்போ கடவுள் மேல நல்லபடியா தியானம் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு கபக் 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 சகீலா, இன்னுமா விரதம் முடியவில்லை? இல்லை. சகீலா, கேவலம் எந்த மனிதனையும் மாமிச துண்டாக மதிக்கும் நான் உன்னை மனைவியாக்க விரும்புகிறேன். நீ இன்று நாளை என்று கூறிக்கொண்டே இருக்கிறாய். இனியும் என்னால் தாமதிக்க முடியாது சகீலா. திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜையை மறுக்கலாமா? சகீலா, எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை. ஆனால் உன் மீது, உன் அழகின் மீது நான் அடிமையாகிவிட்டேன். நீயோ விரதம் விரதம் என்று தடை போடுகிறாய். விரதம் தவறினால் நீ பார்த்து ரசிக்கும் என்னை
ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான். ஆண்டவன், தெய்வம், கடவுள் அந்த கவலையே உனக்கு வேண்டாம். என்ன? ஆமா, அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடவுள் நேரில் வந்திருக்கிறாரா? நீ அவரோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். சகிலா, இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது. நாளை காலை கண்கண்ட கடவுள் முன்னிலையில் நம் இருவருக்கும் கல்யாணம். தயாராக இரு. என்ன திடீர் முரசு? அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா, வெளியே வந்த விருந்து உண்மைதான். சனிக்கிழமையாச்சேன்னு சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். மாமு, காட்டு அன்பு பாத்துக்கிறா, நமக்கு விருந்து வைக்க போறாங்களா? தலைவா, எங்களுக்கு எப்படி அங்கே விருந்து உங்களுக்கு அல்ல, உங்களை கொன்று என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஆமா, கொல்ல போறாங்களோ? கொன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடுறேன்றானே. மும்தாஜ், நான் அப்பவே சொன்னேன், அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே, இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அந்த ரெண்டுங்கட்டானை இடித்து கஷாயம் வைக்கலாம். ஐயோ, எங்களை பிரிக்காதீங்க, இவரையும் கஷாயம் போடுங்க. கஷாயத்திலேயாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். தலைவா, இதோட என்ன சேர்க்காதீங்க. என்ன வேற ஏதாவது செய்யுங்க. உங்க வாய், அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம். பூசாரி, அந்த பெண்களை என்ன செய்யலாம்? தலைவா, கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டிருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போடுறது. அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல, புயலும் பூகம்பம் அடிக்குது. அத பாருங்க, எதையோ தூக்கிட்டு வராங்க. மாமு, கமால் மாதிரியா இருக்குது. அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான். கிட்ட வரட்டும் பார்ப்போம். இவனா கடவுளே? என்ன பார்த்து கண்ணாய்வே, இவனா கடவுளே? தலைவப்பையா, கடவுளே, யார் இவங்க? உங்களுக்கு தெரியாததா? தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்டேன். கமால் பையா, என்னையா அடிக்க சொன்ன? என்னையா யாருன்னு கேட்ட? பாக்தாத்துல 10,000 பொண்ணை கொடுத்து பல்ல இழுத்தியடா. கைதியா இருந்தவனுக்கு கடவுளா பதவி உயர்வா? பதவி வந்ததும் பழைய கதை மறந்து போச்சா? மாற்றத்தலை காட்டு ராஜா, இவன் உண்மையிலேயே கடவுள் இல்லை. கடவுளே, இவன் என்ன ஏதேதோ உணர்கிறான். அது வேறொன்றும் இல்லை, போன ஜென்மத்தில் நடந்த விவகாரங்கள். போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான்? தலைவா, இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன்? இவன் உணர்கிறான். இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு. ஒரு காலத்தில் நான் பாரசீக எல்லையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வலி கண்டு ஒரு பாறை மேல அமர்ந்தேன். அந்த பாறைக்கு உடனே பாப விமோசனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று. அன்று நான் நரியை படைக்கும் நாள். கை தவறுதலாக நரி மூளையை இவன் தரையில் வைத்து விட்டேன். பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல், அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது. உடனே மாமா ஆக்கி விட்டேன். எனக்கு என்ன, அவனுக்கு என்ன? கடவுளே, இதை எப்படி படைத்தீர்கள்? இதை யோசிப்பா. அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. அவள் இவன் உடலை படைத்தாள், நான் உயிர் கொடுத்தேன். அவள் அங்கங்களை படைத்தாள், நான் ஆசையை கொடுத்தேன். அவள் பெண்மையை கொடுத்தாள், நான் ஆண்மையை கொடுத்தேன். மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா. அப்படியா பிறந்தேன்? மாமு, எனக்கு வெட்கமா இருக்கு. நீ பிறந்ததா அவன் படைச்சதா? டே கமாலு, ஓ நேரம் கடவுளா இருக்கிற, நாங்க கைதியா இருக்கிறோம். எங்களை விட சொல்லியா இல்லையாடா? கண்ட கடவுளே, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. இவர்களை என்ன செய்யலாம்? தலைவப்பையா, என்ன அவசரம்? அம்மாவாசை வரை பொறுத்திருப்போம். இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும், கொழுப்பு கூடட்டும். அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி, இல்லை வருத்த கறி. உன்னை வணங்காதை விட வருத்த கரியே மேல். ஐயோ, குண்டு எரியுது, குடல் காயுது. கும்பிடு எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கடை இருக்குதோ இல்லையோ, சமக்கா வந்து போல் இருக்குது. யார் அது? சாமி, சம்பாக்கள். கழியா கழியா கூட கழிஞ்சு கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்களிங்க. காட்டு பொண்ணு இங்க விருந்த காணும். சரி சரி, வந்த விருந்து விடுவானே. காட்டு பொண்ணு, ஓஹோ, இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை. நிஷ்டையை கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியலன்னா நான் சொல்லி தரேன். கிட்டவா?
கைய நீட்டு. நிக்கிறியா? உட்கார. காட்டு பொண்ணு, என் கன்னத்துல கிடியல் உண்டாக்கு. இது போதும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கன்னத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தட்டு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? புட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் காட்டு கொடுக்க போறியா? ஆமா, நான் போய் சொல்லத்தான் போறேன். சொல்லத்தான் போறேன். போய போயவா போடி. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமா அந்த தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கான். அதனால நேரத்தை வீணாக்காத. நம்ம 2 பேருமா ஜிஞ்சின் நாகரி. தள்ளி நில்லியா? கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மாளம் போடுறீங்க. பொறுப்பாம் கும்மாளமாம் சொல்லாதே பகடி. செவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பத்தி கொடுமையாக சாதனை? ஏன் என்ன கேட்டா? நானே இப்பதானே வந்திருக்கேன். எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது முடிஞ்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடுறான்னு அப்துல்லா சொல்லி இருக்கிறான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையர். இப்ப சொல், நானா பொறுப்பட்டவன்? ஆனா போதுமா? கிட்டவா ஊர்னா போதுமா? பகினி சம்பாகினி சொல்லிச்சா? அறிவு கடா முண்டா ஊருக்கு வந்து இருக்கிறியா? அந்தராகி பிந்தராகி ரபா. மக்களே, நாம் அனைவரும் இவனை கடவுள் என்று எண்ணி ஏமாந்தோம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? சும்மா கடவுளாக்கிட்டு இப்ப தண்டனை சொல்றாரு. இவனை கொதிக்கும் நீரில் வேக வையுங்க. ஐயோ, இவன் உடம்புக்கு வெந்நீர் ஒத்துக்காதுங்க. என்ன வச்சு சமைச்சா 2 வாய் காண மாட்டேங்க. உண்டா? அதான் 1 வாய் தானே இருக்கு. இழுத்து தலைவனை. வெந்நீர் எங்க? இந்த அப்துல்லாவும் அவனது கூட்டமும் உங்களது எதிர்கால தலைவியை, எனக்கு மனைவியாக போகும் ஷகீலாவை கடத்தி செல்ல வந்தார்கள். அவனது அண்ணனாகிய இவன் கண்ணதிலேயே என் கல்யாணத்தை நடத்தி காட்டுகிறேன். இவர்கள் அனைவரையும் கல்யாணத்திற்கு விருந்தாக்குகிறேன். அங்கே அழைத்து வாழ்ந்த மணப்பெண்ணை. பூசாரி, கல்யாண ஏற்பாட்டை துவக்குங்கள். தலைவரே, நம் குலவழக்கப்படி பெண்ணின் சம்மதம் கிடைத்தால்தான் திருமணத்தை நடத்த முடியும். என்ன, கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாயா? சம்மதிக்க மாட்டேன். உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். அதற்காக நீ உயிர் விட தேவையில்லை. சம்மதம் நீயே தருவாய். இவளது அண்ணனை சவுக்காரடியுங்கள். நான் செத்து அழிந்தது, நீ சம்பாதிக்காதே. இவர்கள் அனைவரையும் ஈட்டிகளால் குத்துங்கள். சாகக்கூடாது, ஆனால் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவா, குத்துறதுதான் குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க. முதலி சாக போறதுல எங்க குத்துனா என்ன? குத்துங்க. ஐயோ, நிறுத்துங்கள் தலைவா, என்னை விட்டு விடுங்கள். இவள் பிடிவாதத்தால் சாவதை விட நான் உங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உங்கள் தங்கைக்காக நான் சாக வேண்டுமா? முடியாது. நிஜமாவா? ஆமா. சாக மாட்டியா? கட்சி மாறாங்க, கட்சி மாறாங்க. மும்தாஜ், நம்பிக்கை துரோகி, உன்னால் நம் இனத்துக்கே அவமானம். தலைவா, நானும் சாக மாட்டேன். நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பெண்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்குத்தான். எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தலைவனை எதையுமே கேட்கக்கூடாது. அதைவிட முக்கியம், எங்கள் கூட்டத்தினரையே வணக்க வேண்டும். தயார், நானும் தயார். சண்டன், முண்டன். தலைவா, சண்டன் உனக்கு. ஆஹா, அழகன் என்றால் இவரலோ அழகன். முண்டன் உனக்கு. அடாடாடாடா, இப்பேற்பட்ட முண்டம் யாருக்கு கிடைக்கும்? என் பாக்கியமே பாக்கியம். மனசுல புயல் எங்கள் உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த வேண்டும். தயார் தயார் தயார். எல்லாத்துக்கும் தயாரா? இந்த கண்டாவியெல்லாம் நான் இருந்து பார்க்க மாட்டேன். என்ன சீக்கிரமா கொடுத்துடா, வேக வைங்கடா. இப்போது நீ என்ன சொல்கிறாய்? உன் அண்ணன் உயிரை காப்பாற்றப் போகிறாயா இல்லை? தலைவா, அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்கள். முயன்று பார். உன்னால் என் மாமா சாக வேண்டுமா? உன் அண்ணனை கொன்ற பாவம் உன்னைத்தான் சேரும். அண்ணன் பாவம் மிக மிக பொல்லாதது. இப்போது சொல், கல்யாணத்திற்கு சம்மதிக்க போகிறாயா இல்லை அண்ணன் பாவத்திற்கு ஆளா
போகிறாயா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாவம் எனக்கு வேண்டாம். தலைவா, நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று குவித்து விடுவேன். கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். இவர்களுக்கு திருமண உடை மாற்றி அழைத்து வாருங்கள். இவர்களை எடுத்து சென்று கட்டி வையுங்கள். காதலே, உன்னை கட்டாங்களா? எங்க நான் மாத்திரம் தனியா வேகணுமோன்னு பார்த்தேன். பாவி, இதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? ஒண்ணு பண்ண, கொஞ்ச நேரம் நீ இதுல உட்கார, நான் அப்படி தொங்குறேன். நல்ல யோசனை தான். உடனுமே பாய கத்துக்கிற நேரத்துல வெந்து போடுவோம். நீ ஒண்ணு வேணாம் போய், அவன் சீக்கிரம் வேக மாட்டான். காட்டு தேனுடன் கனிரசம் கலந்த நமது கல்யாண பானத்தை மணப்பெண்களுக்கு தாருங்கள். தாத்தா, உங்கள் ஆட்டமும் பாட்டமும் இருக்கட்டும். முதலில் அந்த கரடியை கொஞ்சம் விரட்டுங்கள். கரடியை விரட்டி விட்டால் என்ன தருவீர்கள்? என்ன கேட்டாலும் தருகிறோம். வார்த்தை மாற மாட்டீர்களே. மாட்டோம். சிக்கலந்தர் பாபா சிக்கந்தர். ஏ கரடி, அப்பா, கரடி போய்விட்டது. பெண்ணே, இப்பொழுது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? அப்படியா? மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். என்னை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்றியதற்கு மன்னிப்பு காடுங்கள். தாத்தா, எங்களை மன்னித்து விடுங்கள். பார்த்தியில் சொன்னால் போதுமா? சோப்பு கரணம் போட வேண்டும். போடுங்களடி. தாத்தா, இப்பொழுதாவது கரடியை போக சொல்லுங்கள். மஸ்துக்கலந்தர் பாபா சிக்கந்தர். கரடி போய்விட்டது. எப்பொழுதாவது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? என்னதான் வேண்டும் தாத்தா? எல்லோரும் ஒவ்வொருவராக ஒன்றே ஒன்று. இங்கே ஐயோ, 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 கரடி, 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 கரடி. ஏய், மாமா கரடி, மாமா கரடி, மனுஷனா? கழவா, என்னை ஏமாத்தினியா? கிழமை இல்ல, நீயா?